நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். அன்னைக்கு சொன்ன மாதிரியே ஏதாவது ஒரு நல்ல வரன் வந்து அந்த பொண்ணுக்கு வேற கல்யாணம் ஆயிடுச்சா? இல்ல, அது இன்னமும் பெண்டிங்ல தான் இருக்கு. இப்படியே அதை பெண்டிங்ல வச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களோட கல்யாண வயசு தாண்டி போயிடும். ஒண்ணு அந்த பொண்ணு கிட்ட உங்களை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி கேளுங்க, இல்லனா உங்க கல்யாண வாழ்க்கைக்கு அவளை தடையா இருக்க வேண்டாம்னு சொல்லி தள்ளி போக சொல்லுங்க. அப்புறம் எனக்கும் 2-3 கல்யாண வரன்லாம் வந்துட்டு இருக்கு. நானும் பல காரணங்கள் சொல்லி அதெல்லாம் தட்டி விட்டுட்டு இருக்கேன். ஆனா இதுல இன்னொரு விஷயமும் இருக்கு. எனக்கு ஒருத்தர் பிடிச்சிருக்கு, அவர் எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுங்கன்னு கேட்டா என் டாடியும் மம்மியும் கண்டிப்பா அவர் எனக்கு கல்யாணம் பண்ணி வைப்பாங்க. அதனாலதான் சொல்றேன், நீங்க என்ன கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி ஏதாவது ஒரு வாய்ப்பு தெரிஞ்சதுன்னா அத உடனே நீங்க என்கிட்ட சொல்லிடணும். நான் தான் அப்பவே சொல்லிட்டேனே, நீங்க ஒரு டாக்டர், அப்புறம் உங்க வீட்டுல இருக்கிறவங்க கிட்ட நிறைய காசு இருக்கு. அப்படி இருக்கிறப்ப நீங்க ஒரு நல்ல பணக்கார மாப்பிள்ளையா பார்த்து கல்யாணம் பண்ணிக்கோங்க. அப்புறம் எதுக்காக என்ன கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறீங்க? உண்மைதான், நான் நினைச்சா எவ்வளவு பெரிய பணக்காரன்னு கல்யாணம் பண்ணிக்க முடியும். ஆனா அவர் உங்களை மாதிரி ஹேண்ட்ஸமா, டீசெண்டா, இன்னசென்டா இருப்பாருன்னு சொல்ல முடியாதுல்ல. சரி பாலு, அப்ப நான் இப்ப கிளம்புறேன். சரி. பாலு, என்னோட விஷயத்த கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்க, சரியா? அப்புறம் உண்மையை சொல்லட்டுமா பாலு, அன்னைக்கு நான் இங்க வந்துட்டு போகும்போது நம்ம 2 பேருக்கும் கல்யாணம் நடக்கும்னு எனக்கு 1% கூட நம்பிக்கை இல்லாம இருந்தது. ஆனா இப்ப இங்க இருந்து நான் போகும்போது எனக்கு அந்த விஷயத்துல 50% நம்பிக்கை வந்துருச்சு. போயிட்டு வரேன் பாலு. அது சரி, காலையிலேயே துணி துவைக்க ஆரம்பிச்சிட்ட போல. இதெல்லாம் பண்றதுக்கு இங்க என்ன தவிர வேற யார் இருக்காங்க? இன்னைக்கு நீ டிக்கெட் விற்க போலியா? அது நான் தினமும் போறது தானே, இன்னைக்கு மட்டும் நான் எப்படி போகாம இருக்க முடியும்? ஐயோ காயத்ரி, அன்னைக்கு நான் கோவத்துல இருந்தேன். அதுக்காக என்ன பார்க்கும்போது இப்படி மூஞ்சி தூக்கி வச்சுக்கணும்னு அவசியம் இல்ல. என்ன பண்றது, என் கேரக்டர் அப்படிதான். எப்படிதான்? காயத்ரி, என் மனசுக்குள்ள ஒரு விஷயம் வந்துருச்சுன்னா அத பத்தி மட்டும்தான் நான் யோசிப்பேன். அப்ப கூட இருக்கிறவங்களா அதுக்கு எதிரா சொல்றதும் அதுக்கு மாறா நடந்துக்கிறதும் என்னால சுத்தமா ஏத்துக்கவே முடியாது. நான் என்ன சொல்ல வரேன்னு உனக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உன்னை ஸ்வேதா வண்டியில இடிச்சப்போ நீ என்கிட்ட வந்து சொன்னப்போ இந்த கேஸ் அப்படி சும்மா விடக்கூடாதுன்னு ஸ்வேதாக்கு அதுக்கான தண்டனையை வாங்கி கொடுக்கணுங்கிறது மட்டும்தான் என் மனசுலயே இருந்துச்சு. அதனாலதான் நான் உங்ககிட்ட கேஸ கொடுக்க சொன்னேன். உன் கூட போலீஸ் ஸ்டேஷனுக்கும் வந்தேன். ஆனா நீ அங்க வந்து கேஸ வாபஸ் வாங்கினதும் திடீர்னு என்னால அதை ஏத்துக்கவே முடியல. அதனாலதான் அன்னைக்கு நான் கொஞ்சம் ஓவர் ரியாக்ட் பண்ணிட்டேன். அப்புறம் உன் சைட்ல இருந்து யோசிச்சு பார்த்தேன். உன் நல்ல மனசுனாலதான் இப்படியெல்லாம் நீ முடிவு எடுக்கிறன்னு எனக்கு புரிஞ்சது. சாரி காயத்ரி, சாரி. அதான் சாரி கேட்டுட்டேன்ல. சாரி சொன்னாலும் தீராத என்ன கோவம் உனக்கு என் மேல? அப்புறம் காயத்ரி, என்னோட வீட்டோட கேஸ் விசாரணைக்கு வருது. அந்த கேஸ நடத்துறதுக்கும் இது வரைக்கும் கொண்டு வந்ததுக்கும் எனக்கு தைரியம் கொடுத்தது நீதான். அப்போ இந்த கேஸ் முடிவுக்கு வரப்போற இந்த டைம்ல நீ இப்படி என்கிட்ட பேசாம இருந்தா என்னால கான்சென்ட்ரேட்டே பண்ண முடியாது.
ப்ளீஸ் காயத்ரி, என் மேல கோவம் இல்லைன்னாது சொல்லு. இனிமேல் நான் இங்க நின்று பிரயோஜனமே இல்லை. இது வரைக்கும் நீ பண்ண எல்லா உதவிக்கும் நன்றி. வரேன் காயத்ரி. இத பாருப்பா, நீ தானே சொன்ன நீயும் காயத்ரியும் சண்டை போட்டுக்கிட்டீங்கன்னு. அங்க பாரு. அவ அப்பவே வந்துட்டா. அவ கேஸ பத்தி பேசுறதுக்காக அப்போல இருந்து இங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கா. அது சரி, அப்ப நேர்ல என்கிட்ட சொன்னா போதும்ல. என்கிட்ட தப்பா பேசினா நான் அப்படிதான் பண்ணுவேன். என்னை பத்தி என்கிட்டே நீ அவ்வளவு குறை சொல்ற, அப்புறம் நான் எப்படி இருப்பேன்? ஸ்வேதாவுடைய கேஸ் விஷயத்துல நான் நந்தா சொல்றத மட்டும்தான் கேட்டேன்னு சொன்னேன்ல. எப்படியோ உங்களுக்குள்ள இருந்த பிரச்சனை முடிஞ்சிருச்சு. காயத்ரி இங்க வந்துட்டால, அது போதும். இத பாருப்பா, உனக்கு டீ கொண்டு வரட்டுமா? கொண்டு வாங்க பாட்டி. பாலு, இந்த வீட்டை ரிசீவர் கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வர உங்க பெரியப்பா கோர்ட்ல சொன்ன விஷயம் என்னன்னா, அந்த டாக்குமெண்ட்ல அவர் சைன் பண்ணலங்கிறதும், அந்த சைன் பண்ண அன்னைக்கு அவர் அந்த இடத்துலயே இல்ல, ஏதோ ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருந்தேன்னு சொன்னாரு. ஆமா, அந்த நாள் அவர் ஹாஸ்பிட்டல்ல தான் இருந்தாருங்கிற ப்ரூஃப கோர்ட்ல சப்மிட் பண்ணிருக்காரு. ஆனா அது பொய்ப்பா. என் மூத்த பொண்ணு விலாசினி பொண்ணோட கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அன்னைக்கு சாயந்தரம் தான் ஜெகநாதன் இந்த பேப்பர்ல சைன் பண்ணான். அன்னைக்கு அவன் ஹாஸ்பிட்டல் எல்லாம் இல்ல, கல்யாண வீட்டுல தான் இருந்தான். அப்போ இந்த இடத்துல நீ உன்னுடைய புத்தியை யூஸ் பண்ணணும். உன்னுடைய பெரியப்பா அந்த கல்யாணத்துக்கு போயிருந்தாரு அப்படின்னா அந்த இடத்துல ஏதாவது எவிடன்ஸ் இருக்கும். அத கோர்ட்ல ஆஜர்படுத்தி அது கூட அன்னைக்கு டேட்டை கன்ஃபார்ம் பண்றதுக்கு மேரேஜ் சர்டிபிகேட் உடைய காப்பி கொடுத்தாலே போதும்ல. பாப்போம். அத்தை வீட்ல அந்த கல்யாணத்தோட ஆல்பம் இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். அதுல ஏதாவது ஒரு போட்டோல உங்க பெரியப்பா இருந்தாரு அப்படின்னா இந்த விஷயத்துல தீர்ப்பு நமக்கு சாதகமா தான் இருக்கும். அதனால நீ அதுக்கு முயற்சி பண்ணி பாரு. அப்புறம் அது பெரியப்பாவோட சைன் தானே நிரூபிக்க பெரியப்பா வேற எங்கேயாவது சைன் பண்ணிருந்தாலும் அதையும் சேர்த்து கண்டுபிடிச்சிரு. அது கொஞ்சம் நான் கலெக்ட் பண்ணிருக்கேன். இன்னும் 1-2 கலெக்ட் பண்ண வேண்டியது இருக்கு. அப்படின்னா இந்த 2 விஷயம் ஓகே ஆயிடுச்சு அப்படின்னா மத்தது எல்லாமே நம்ம நினைச்ச மாதிரியே நடந்துரும். நான் ஒத்துக்கிறேன். இனிமேலாவது நீ படிச்ச ஒரு வக்கீல் ஆயிடு. அப்படி செஞ்சா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஊர்ல இருக்கிற எல்லா கேஸும் உனக்கு கிடைக்கும். ஆனா நான் கண்டிப்பா வக்கீல் ஆக மாட்டேன். அப்படி நான் படிச்ச வக்கீல் ஆயிட்டேன்னா இவன்கிட்டயே என்ன ஜூனியரா கண்டிப்பா சேர்ந்துக்க சொல்லுவான். அப்படி ஒரு நிலைமை வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் என் வாழ்க்கை அதோ கதிதான். அது சரி. சாதாரண வக்கீல் ஆபீஸ்லயும் பீச்லயும் பார்க்லயும் ஆத்தங்கரையிலும் தானே இவங்க 2 பேரும் சுத்திக்கிட்டு இருந்தாங்க. இப்ப இங்கேயும் வந்தாச்சா? நீங்க எதுக்குமா இதுக்கெல்லாம் சம்மதிக்கிறீங்க? இங்க பாருங்க, இந்த வீட்டுக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு. அதுக்கேத்த மாதிரி நீங்க நடந்துக்கணும். காயத்ரி நம்மளோட கெஸ்ட். அது மட்டும் இல்ல, நம்ம வீடு தேடி உதவி செய்ய வரவங்கள நம்ம என்னைக்குமே தப்பா பேசிடக்கூடாது. நீங்க என்னமோ வாய்க்கு வந்தபடி பேசுறீங்க. நீ எனக்கு பாடம் சொல்லி கொடுக்காத. டேய், கண்ணும் காதும் கேட்காத இந்த பாட்டியை ஏமாத்தி ஒரு பொண்ணை ரகசியமா வீட்டுக்குள்ள கொண்டு வந்து வச்சிருக்கிற நீயா எனக்கு பாடம் சொல்ற? ஏய், ஒழுங்கா பேசாம வச்சுக்கோங்க. நான் போயிட்டு உங்க பிரச்சனை முடிஞ்சிரும்ல. எனக்கு புரிஞ்சிருச்சு பாலு எவ்வளவு ஒரு மோசமான நிலைமையில வாழ்ந்துகிட்டு இருக்காருன்னு. பரவாயில்ல, எனக்கு பாலு மேல எந்த கோவமும் இல்லை. நான் போயிட்டு வரேன் பாட்டி. போடா போ, அவ பின்னாடியே போ. நீ நினைக்கிற விஷயம் எதுவும் இங்க நடக்காது. இங்க பாருங்க, நீங்க எங்க அக்காவோட புருஷன் ஆயிட்டீங்க. இல்லனா இங்க இருந்து உங்களை விரட்டி விட்டுருவேன். இங்க பாருங்க, இவன் செய்யறதுக்கெல்லாம் துணையா இருங்க. ஆனா இதனால ஏதாவது அசிங்கம் ஏற்பட்டா இந்த ஊர்க்காரங்க மொத்த பேரை நம்மள காரி துப்புவாங்க. அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அவளை கூட்டிட்டு சுத்துறா.
உன்னோட பெரிய மனசுனாலதான் என்னால இப்பவும் முன்னாடி இப்படி வந்து நிக்க முடியுது. என் பிரச்சனையை தீர்த்து வைக்கிறதுக்காக என் வீட்டுக்கு வந்து அங்கே வச்சு என் மாமா உன்னை அசிங்கப்படுத்தினதை நினைச்சு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதே கஷ்டம் பாட்டிக்கும் இருக்கு. நீ அதெல்லாம் எதுவும் பெருசா எடுத்துக்க வேண்டாம். அவங்க பேசுற விதத்தையும் நடந்துக்கிற விதத்தையும் வச்சுதான் அவங்க எப்படிப்பட்டவங்கன்னு தெரிஞ்சுக்க முடியும். உங்க மாமா நடந்துக்கிறத வச்சு அவர் எப்படிப்பட்டவர்னு தெரிஞ்சுக்கிட்டேன். அது எப்படி வேணாலும் இருக்கட்டும். இது உன்னை வீட்டுக்கு வர வச்சு அசிங்கப்படுத்தின மாதிரி ஆயிடுச்சு. இதுக்கு உன்கிட்ட எப்படி மன்னிப்பு கேட்கறதுன்னே எனக்கு தெரியல. மன்னிப்பு கேட்க வந்திருக்கியா? நீ எதுவும் என்கிட்ட தப்பா நடந்துக்கல. அப்புறம் எதுக்காக நீ என்கிட்ட மன்னிப்பு கேக்குற? எனக்கு உன்னுடைய மன்னிப்பெல்லாம் வேண்டாம். பெரியப்பா போட்ட கேஸுக்காக நான் சொன்ன எவிடன்ஸ் எல்லாத்தையுமே நீ சீக்கிரமா கலெக்ட் பண்ண. அப்புறம் நீ அந்த கேஸ்ல ஜெயிச்சு காட்டு. என்னடா மூஞ்ச இப்படி வச்சிருக்க? சாதாரணமா என் முன்னாடி உனக்கு நிக்கிறதுக்கு கூட தைரியம் இருக்காதே. இப்போ திமிரா என் முன்னாடி சேர போட்டு உக்காந்துருக்க. கொஞ்சம் திமிரு இருக்குன்னு நினைச்சுக்கோங்க. நான் இவ்வளோ நாள் சின்ன சின்ன கேஸ் தான் ஜெயிச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா என் வாழ்க்கையோட மிகப்பெரிய ஒரு முக்கியமான கேஸ ஜெயிக்க போறேன்னு எனக்கு புரிஞ்சிருச்சு. அது சரி. அப்போ உனக்கு கொலை கேஸ் ஏதாவது கிடைச்சிருச்சா? கொலை கேஸ் எல்லாம் கிடைக்கல. ஆனா கொலை கேஸை விட ரொம்ப முக்கியமானது என் வாழ்க்கையோட கேஸ் தான். என் ஃபியூச்சரோட கேஸ் தான். கொஞ்சம் தெளிவா சொல்ற. என் அப்பா பேர்ல இருக்கிற அந்த வீடையும் இடத்தையும் அதுக்கு உரிமை வேணும்னு சொல்லி பெரியப்பா கேஸ போட்டாரு. அப்படி இது ரிசீவர் ஆட்சி கீழே வந்துச்சு. கேஸ்ல தோத்து வாழ்ந்துட்டு இருக்கிற இந்த வீட்டுல இருந்து கிளம்ப வேண்டிய நிலைமை வந்துருமோன்னு ஒரு பயத்துல தான் நாங்க இவ்வளவு நாள் இங்க வாழ்ந்துகிட்டு இருந்தோம். ஆனா என்னோட பயம் இப்போ போயிடுச்சு. சுகந்தி, என்னங்க? கொஞ்சம் வாயா. இங்க பாரு, உன் தம்பி என்னடமா பேசிக்கிட்டு இருக்கான். பயம் போறதுக்காக நீ என்ன ஏதாவது தாயத்தை கட்டினியா என்ன? ஆமா, நான் சில முடிச்சுகள்லாம் போட போறேன். ஆனா அந்த முடிச்சுகள்லாம் போட போறது கோர்ட்ல வச்சு. இது மூலமா ஜெகநாதன் பெரியப்பாவை நான் கட்டி போட போறேன். இந்த கேஸ்ல நான் ஜெயிப்பேன். டேய், கதை என்கிட்ட விடாத. இத நீ போய் கோர்ட்ல சொல்லு. ஏண்டி, இவன் எந்த கேஸ்ல ஜெயிச்சான்னு உனக்கு தெரியுமா? டிராபிக் ரூல்ஸ மீறிட்டாங்க, கூட பயணம் பண்ணவங்க கிட்ட திருடிட்டாங்க, பக்கத்துல நடக்கும்போது இடிச்சுக்கிட்டாங்க, சரக்கு அடிச்சுட்டு கலாட்டா பண்ணாங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன கேஸ தானே இது வரைக்கும் நீ வாதாடி ஜெயிச்சிருக்க. இப்படிப்பட்ட நீயா எல்லா ஆதாரமும் இருக்கிற, எல்லா கையெழுத்தும் சரியா இருக்கிற உன் ஜெகநாதன் பெரியப்பா போட்ட கேஸ ஜெயிக்க போற? நான் எத்தனை வருஷமா இந்த கேஸ நடத்துறேன், எனக்கு ஒண்ணுமே கிடைக்கலையே. இவனடா என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்கான். நீங்க வேணா பாருங்க, இந்த கேஸ்ல நான் கண்டிப்பா ஜெயிப்பேன். பாலு இப்ப முன்ன மாதிரி இல்லங்க. அவனை நீங்க அவ்வளவு சாதாரணமா நினைக்காதீங்க. ஆமா ஆமா, இங்க வந்த அன்னையில இருந்து நான் அவனை பாத்துக்கிட்டு தான் இருக்கேன். என்னைக்கு உன்னை பார்த்தனோ அன்னையில இருந்து நான் அவனையும் பார்த்துட்டு தான் இருக்கேன். இந்த மாதிரி ஒரு அடி முட்டால என் வாழ்க்கையில நான் இன்ன வரைக்கும் பார்த்ததே இல்லை. அப்படி சொல்லிட முடியாது. ஒருவேளை அவன் இந்த கேஸை ஜெயிச்சாலும் ஜெயிச்சிருவான். ஏச்சி போடி, அவனால என்னைக்குமே இந்த கேஸை ஜெயிக்க முடியாது. நீங்க பார்க்க தானே போறீங்க.
என்ன பெரியப்பா, எனக்கு சின்ன வயசுல இருந்தே எல்லா விஷயத்துலயும் அப்பா கூட இருந்த ஆள் நீங்க தானே எனக்கு நல்லாவே தெரியும். முதல்ல நம்ம எல்லாருமே ஒன்னாதான் ஒரே வீட்டுல வாழ்ந்துகிட்டு இருந்தோம். அந்த உறவு நமக்குள்ள இருக்கு. உங்களோட பசங்களை அப்பா சொந்த பசங்களா தான் நினைச்சாங்க. அந்த மாதிரி தான் என்னையும் அக்காவையும் வளர்த்தீங்க. ஆனா எங்க அப்பா இறந்ததுக்கு அப்புறம் எங்களை விட்டு நீங்க தூரமா போயிட்டீங்க. உண்மையை சொல்லணும்னா அந்த டைம்ல கொஞ்சம் அன்பை எங்களுக்கு நீங்க காட்டி இருக்கலாம். நீ இப்ப எதுக்கு தேவையில்லாம பேசுற? இப்ப சென்டிமெண்ட்ஸ்லாம் எந்த வேலையும் இல்ல. உன்னோட சொத்து மேல எனக்கு உரிமை இருக்கு. அதனால நான் அப்படி ஒரு கேஸ் போட்டதுல என்னடா தப்பு இருக்கு? அவங்கவுங்க சொத்து மேல அவங்கவுங்களுக்கு உள்ள உரிமையை கேட்கணும். வருங்காலத்துல நீயும் அப்படிதான் இருக்கணும். எனக்கான உரிமையை நான் அப்படி கேட்டு கண்டிப்பா வாங்குவேன். எனக்கும் குடும்ப குட்டியெல்லாம் இருக்குல்ல. பெரியப்பா, கடைசியா நான் உங்ககிட்ட ஒன்னு சொல்றேன். ஒரு மனுஷனாவது எங்களை கொஞ்சம் நீங்க மதிக்கணும். அப்படிலாம் என்னால யோசிக்க முடியாதுடா. நான் சொன்னேன்ல, எனக்கு அப்படிப்பட்ட சென்டிமெண்ட்லாம் கிடையாதுடா. நீங்க எங்க அப்பாவோட அண்ணன் தானே. அதனால ஏன் வாயால இப்ப வரைக்கும் உங்களை பெரியப்பான் தான் கூப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். ஆனா இப்பத்துல இருந்து என் பேச்சோட டோனை நான் மாத்த போறேன். இன்னும் நீங்க என்கிட்ட மோதுனீங்கன்னா ஜெயிலுக்கு போயிடுவீங்க. ஏன்னா நான் கேஸ் போடுவேன், கோர்ட்டுல பொய்யா வாக்குமூலம் கொடுத்ததுக்கு. இந்த சட்டத்தெல்லாம் வச்சு பார்த்தாலே மினிமம் ஜெயிலுக்குள்ள 6 வருஷம் இருக்கிறதுக்கான தகுதி உங்களுக்கு இருக்குன்னு எனக்கு தோணுது. என்ன பயமுறுத்துறியா? ஆமானே நினைச்சுக்கோங்க. டேய், நேத்து வரைக்கும் கேஸ் இல்லாம அங்கேயும் இங்கேயும் வக்கீலா சுத்திட்டு இருந்த நீ இப்ப இப்படி பேசுறியா? உன்னை விட இந்த உலகத்தை நான் அதிகமா பார்த்திருக்கேன். அதனால என் தலையில நீ ஏறலான்னு நினைக்காத. ஒரு செகண்ட் இருங்க. நீங்க இதோ இந்த டாக்குமெண்ட்ல சைன் பண்ணலன்னு சொல்றீங்க. இது நான் உங்களுக்கு அனுப்பிச்ச ரெஜிஸ்டர். நீங்க உங்க கையால கையெழுத்து போட்டு வாங்கினது. பாருங்க. இது நீங்க ரேஷன் கார்டுக்கு கையெழுத்து போட்ட சைன். அப்புறம் இது நீங்க பாஸ்போர்ட்ல போட்ட கையெழுத்து. இந்த கையெழுத்தும் பத்திரத்துல இருக்கிற கையெழுத்தும் ஒண்ணுதான். சந்தேகம் இருந்தா அது நீங்களே பாருங்க. இதெல்லாம் ஒண்ணுதான். நானு இதெல்லாம் எடுத்து நான் ஃபாரன்சிக்கு அனுப்ப நான் கோர்ட்ல கேட்பேன். 1.5 மாசம் வெயிட் பண்ணா அதுக்கான ரிசல்ட் வரும். அப்போ அந்த ரிசல்ட்டை வச்சு கோர்ட்டை போய் சொல்லி ஏமாத்துனீங்கன்னு சொல்லி நான் இன்னொரு கேஸ போடுவேன். அதுக்கு எனக்கு ஸ்பெஷலா செலவெல்லாம் ஆகாதுல்ல, ஏன்னா நான் ஒரு வக்கீல் தானே. ரெண்டாவது, நீங்க சைன் பண்ண அன்னைக்கு நீங்க இங்க இல்ல, ஹாஸ்பிடல்ல இருந்தேன்னு சொல்லி ஹாஸ்பிடலோட பொய் சர்டிபிகேட்டை ரெடி பண்ணிருக்கீங்க. அதுவும் பொய் தானே நான் கோர்ட்ல நிரூபிப்பேன். சைன் பண்ண அன்னைக்கு அங்கே உங்க சொந்தத்துல நடந்த ஒரு கல்யாணத்துக்கு நீங்க போயிருக்கீங்க. அன்னைக்கு நடந்த கல்யாணத்தோட போட்டோ இப்போ என் கையில இருக்கு. அதையும் நான் ஆதாரமா கொண்டு வரணுமா என்ன? அப்போ கூட பிறந்த தம்பியோட பசங்களை ஏமாத்துறதுக்காக நீங்க பொய் சொன்னீங்கன்னு நான் கோர்ட்ல நிரூபிப்பேன். எங்க சொத்தை ஏமாத்தி வாங்குறதுக்காக உள்ள வந்த கேடு கெட்ட மனுஷனா உங்களை கோர்ட்ல நான் நிக்க வைப்பேன். அதுக்கப்புறம் மனசளவுல என்னையும் குடும்பத்தையும் கஷ்டப்படுத்தினதுக்கு நான் நஷ்ட ஈடு கேட்டு கேஸ் போடுவேன். அதுக்கு கொஞ்சம் நஞ்ச காசெல்லாம் கேட்க மாட்டேன். அந்த கேஸ்ல இருந்து கண்டிப்பா உங்களால தப்பிக்கவே முடியாது. வருஷ கணக்கா அந்த கேஸை நான் நடத்திக்கிட்டே இருப்பேன். உங்களை நான் சும்மாவே விட மாட்டேன். நீங்க இதுவரைக்கும் விளையாண்ட விளையாட்டுல இது. எங்க அப்பா வேணா பாவம் பார்த்திருக்கலாம், ஆனா அந்த அப்பாவோட இந்த பையன் அப்படிதான் இருப்பான்னு நீங்க நினைச்சிடாதீங்க. மிதிச்சா எல்லா பாம்பும் கடிக்கதான் செய்யும் பெரியப்பா. இது வரைக்கும் நான் பேசினது நல்லபடியா தான் நினைச்சுக்கோங்க. இல்லனா நான் உங்களுக்கு ஒரு பாடத்தை கத்து கொடுப்பேன்.
என்ன பிரச்சனை? ஏன் இவ்வளவு அவசரமா வர சொன்னீங்க? நிம்மதியா தூங்க கூட விட மாட்டீங்க. நீ மட்டும் நிம்மதியா தூங்கினா போதுமா? கஷ்டமெல்லாம் எனக்கு தானே. என்ன கஷ்டப்படுறீங்க? நாளைக்கு கேஸ் விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த பையன் என்ன பயமுறுத்திட்டு போயிருக்கான். நான் கோர்ட்ல சாட்சி சொல்லும் போது அவன் என்ன விசாரிக்கிறப்போ என்ன மாட்டி விடுவேன்னு சொல்லிட்டு போயிருக்கான். ஆ? அதுக்கு அவன் கையில என்ன ஆதாரம் இருக்கு? ஆதாரம் இருக்கு. என்ன இருக்கு? நான் நிறைய இடத்துல பண்ண சைன் எல்லாம் அவன் கலெக்ட் பண்ணி வச்சிருக்கான். அது மட்டும் இல்ல, நான் டாக்குமெண்ட் சைன் பண்ண அன்னைக்கு நான் இங்க தான் இருந்தேங்கிறதுக்கு அவன்கிட்ட ஒரு கல்யாண போட்டோ ஆதாரமா இருக்கு. ஆ? அந்த சைன் எல்லாம் வச்சு நான் தான் சைன் போட்டேன்னோ, நான் அன்னைக்கு அந்த ஹாஸ்பிட்டல்ல இல்லைன்னோ, டாக்குமெண்ட் சைன் பண்ற இடத்துல தான் இருந்தேன்னோ அவன் கோர்ட்ல நிரூபிப்பான். ச்சே. நான் அங்கதான் இருந்தேன்னு கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா நாம சொன்னதெல்லாம் பொய்ன்னு தெரிஞ்சிரும்ல. அப்புறம் என்ன நடக்கும்? நான் உள்ள போயிடுவேன்ல. அப்படிலாம் இல்ல. அந்த மாதிரிலாம் எதுவும் நடக்காது. இதை விட இன்னும் பெரிய வக்கீல நாம வைக்கலாம். பெரிய வக்கீலே போடா. ஃபோரன்சிக் டெஸ்ட்டுக்கு முன்னாடி எவ்வளவு பெரிய வக்கீலா இருந்தா என்ன? நான் மாட்டிப்பேன். நான் கம்பி எண்ணுவேன். அப்படிலாம் நடக்காது. எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். நீ அதெல்லாம் சொல்லுவ. களி திங்க போறது நான் தானே. என்னால இப்ப எல்லார்ட்டையும் சொல்ல முடியுமா நீ சொல்லிதான் இதை எல்லாத்தையும் நான் பண்ணேன்னு? உனக்கு கிடைக்கிற சொத்துல ஒரு பங்கு நீ கொடுப்பேன்னு சொன்னதை நம்பினதுனாலதான் நான் இந்த மாதிரி பண்ணேன்னு கோர்ட்ல சொல்ல முடியுமா? அவன் என்ன மாட்டி விட்டுருவான். அவன் சாதாரண ஆள்லாம் இல்ல. அவன் இப்ப எல்லா சட்டத்தையும் கரைச்சு குடிச்சிருக்கான். அவன் இப்ப பழைய பாலு இல்ல. அவன் திறமசாலி. உண்மையை சொல்லணும்னா நானே இப்ப பயந்துட்டேன். அதனால நான் இப்ப ஒண்ணு பண்றேன். என்ன? நான் சொந்தமா ஒரு வக்கீலை வச்சு நான் கோர்ட்ல கொடுத்த கேஸை வாபஸ் வாங்க போறேன். மனசார நான் இந்த கேஸை வாபஸ் வாங்க போறேன்னு எழுதி கொடுத்துட்டு தான் வந்தேன். ஆ, ஏன் இப்படி நீங்க பண்ணீங்க? கேஸ் கடைசி ஸ்டேஜில் இருக்கும்போது எதுக்காக பின்வாங்குனீங்க? இந்த இயரிங் முடிஞ்சதுன்னா அந்த சொத்து மொத்தமா நம்ம கைக்கு வந்துரும். நீ போடா. நான் இனிமே இந்த வேலைக்கெல்லாம் இல்ல. இங்க பாரு, வயசான காலத்துல நான் ஜெயில கடந்து களி திங்கிறதுக்கெல்லாம் ரெடியா இல்ல. வீட்டுல பஞ்சு மத்தையும் கட்டிலும் இருக்கும் போது நாம எதுக்கு ஜெயில கடந்து கஷ்டப்படணும்? அதிகமா காசு கிடைக்கலனாலும் பரவாயில்ல, கையில இருக்கிற காசு போகாம இருந்தா போதும். அதனால இந்த பிரச்சனைக்கு நான் இனிமே வரல. ஐயோ மாமா, கொஞ்சம் இருங்க, நான் சொல்றதை கேளுங்க. நீ இனிமே எதுவும் சொல்ல வேணாம். ஐயோ. மாமா, என்னடா? நீங்க எங்க போயிட்டு வரீங்க? வெளியே போய் பாத்ரூம் போயிட்டு வரேன். ஆமா, வீட்டுக்குள்ளேயே 3 டாய்லெட் இருக்கும்போது நீங்க வெளியில பாத்ரூம் போறீங்களா? டேய், என் சௌகரியத்துக்கு நான் வெளியே போய் பாத்ரூம் போறேன். அதுல உனக்கு என்ன? சும்மா பொய்லாம் சொல்லாதீங்க. யாரோ ஒருத்தர் உங்களை பார்க்க வந்தாங்க, அத நான் பார்த்தேன். நீ என்ன பார்த்த? நீ என்ன கண்காணிச்சுக்கிட்டே இருக்கியா? என்னோட ஸ்பையா? இல்ல, ஏதோ சத்தம் கேட்டு எந்திரிச்ச போது எதர்ச்சியா நான் பார்த்தேன், அவ்வளவுதான். நீங்க வெளியில யார்கிட்டயோ பேசிட்டு இருக்கிறத. அவரை முன்னாடி எங்கேயோ பார்த்த மாதிரி, நல்லா தெரிஞ்ச ஒரு மாதிரி இருந்தாரு. யார் மாதிரி இருந்தாரு? அவர் யாருன்னு எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் இருக்கு. உனக்கு சந்தேகம் இருந்தா அதுக்கு நான் என்ன பண்றது? எனக்கு இப்ப தோணுது, வந்தவரு என்னோட பெரியப்பா மாதிரி இருக்காருன்னு தோணுது. அப்படிலாம் எதுவும் இல்லடா. நீ முட்டாளா இருக்கிறதுனால இந்த கேஸை ஜெயிக்க மாட்டேன்னு நான் சொன்னேன். டேய், எனக்கு உங்க பெரியப்பாக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. டேய், என்ன வாட்ச் பண்ணிட்டு டைமை வேஸ்ட் பண்ணாம இந்த கேஸ்ல எப்படி ஜெயிக்கிறதுன்னு பாரு. நாளைக்கு கோர்ட்ல கேஸ் வரும்போது நீ பாப்பா பேன் முடிச்சுக்கிட்டு இருக்காத. அதுக்கு உங்களோட உதவியோ அந்த சர்டிபிகேட்டோ எனக்கு தேவையில்லை. நாளைக்கு அந்த கேஸை நான் கண்டிப்பா ஜெயிப்பேன். ஆனா உங்க மேல எனக்கு அவ்வளவு நம்பிக்கையே இல்லை.
நீங்க ஒரு துரோகியோன்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. பாட்டி, பாட்டி, பாட்டி. என்னாச்சுப்பா? ம், என்ன இது? ஒரு கேக்கு. இன்னைக்கு யாரோட பிறந்த நாள்? யாருக்கும் பிறந்த நாள் இல்ல. ரொம்ப முக்கியமான விஷயம் இன்னைக்கு நடந்திருக்கு. இன்னொருத்தவங்களும் வருவாங்க. அது யாரு? அதுக்கப்புறமா அந்த விஷயத்தை நான் சொல்றேன். உள்ளவா. இவங்க தான் இதோட உண்மையான வெற்றியாளர். என்ன விஷயம்னு சொல்லுப்பா. பாட்டி, இன்னில இருந்து இந்த வீடும் இந்த வீட்டை சுத்தி இருக்கிற இடமும் நமக்கு சொந்தமாக போகுது. நம்மளோட இந்த வீடும் இடமும் ரிசீவர் ஆட்சி கீழே வர்றது காரணம் பெரியப்பா இதுக்கு மேல போட்ட கேஸ்னால தானே. அவரு இன்னைக்கு கேஸ வாபஸ் வாங்கிட்டாரு. விஷயம் எல்லாமே நமக்கு சாதகமா மாறிடுச்சு. இனிமே இந்த வீட்ல உரிமை எனக்கும் அக்காக்கும் மட்டும்தான். ஆ. இவ்வளோ நாளும் எங்க அப்பா மேல நான் கோவமா தான் இருந்தேன். அப்பா கூட பெரியப்பாக்கு இதுல உரிமை கொடுத்திருப்பாருன்னு தான் நான் நினைச்சேன். ஆனா இப்போ அந்த கோவமெல்லாம் போயிடுச்சு. ஆதாரத்தை எல்லாம் வச்சு நான் பெரியப்பாவை மிரட்டின போதுதான் இந்த கேஸ வாபஸ் வாங்கினாரு. ம். இந்த ஐடியால சொல்லி கொடுத்தது காயத்ரி தான். அப்போ இந்த கேக்க கட் பண்ண வேண்டியது காயத்ரி தானே. அப்புறம் இல்லையா? ஆ, இந்தா காயத்ரி. பாலு, அதெல்லாம் இல்ல. உங்க ஃபேமிலியோட கெட் டுகெதர் இல்லையா? இங்க இருக்கிறதுலே பெரியவங்க பாட்டி தானே. அப்புறம் உன்னுடைய மாமா, அவரு உங்க அக்காவுடைய புருஷன். அதனால இவங்க 2 பேர்ல யாராவது ஒருத்தவங்க கேக் கட் பண்ணிட்டோம். உன்னோட அட்வைஸ்லாம் தேவையில்லை. இந்த வீட்ல யாரு என்ன பண்ணணும் நீ சொல்ல தேவையில்ல, புரியுதா? அது இல்ல, நீங்க இந்த வீட்டுடைய பெரியவர் இல்லையா, அதான் சொன்னேன். இங்க பாரு, இங்க வந்து கதை விட்டுக்கிட்டு இருக்காத. மகேந்திரா, இத பாரு, நல்ல நாள் அதுவுமா இந்த மாதிரி சண்டையெல்லாம் வேண்டாம். என்னோட பாலு இவ்வளவு பெரிய வக்கீல் ஆவான்னு நான் நினைச்சு கூட பார்க்கவே இல்ல. ஆ, இத பாருப்பா, என்னைக்காவது ஒரு நாள் எல்லாருக்கும் தெரியற மாதிரி நீ ஒரு பெரிய வக்கீலா ஆயிடுவப்பா. அதுல என்ன சந்தேகம் பாட்டி? பாலு இப்ப நல்ல கேஸ் எல்லாம் படிக்க ஆரம்பிக்கிறாரு, வாதாடவும் செய்யறாரு. இதுக்கப்புறம் பாலுக்கு நல்ல நேரம் தான். ஆ, ஆமா ஆமா, குருவி உட்கார பனங்காய் விழுந்த கதையா இருக்கு. எப்பவும் இந்த மாதிரி நடக்கும்னு கற்பனை பண்ணிக்கிட்டு இருக்காதீங்க. ஏங்க எப்ப பார்த்தாலும் ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்கீங்க? எது எப்படியோ இது சந்தோஷமான விஷயம் தானே. சரி, நீ கேக் கட் பண்ணுமா? இந்தாப்பா. மாமா, ம், இந்த ஒரு வெற்றிலையாவது என் கூட இருங்க மாமா. சந்தோஷப்படுங்க. இந்தாங்க, ஆ. சாப்பிடுங்க. ரொம்ப சந்தோஷம். எது எப்படியோ உனக்கு நான் ஸ்பெஷல் கங்க்ராச்சுலேஷன் சொல்லிக்கிறேன். தேங்க்யூ அக்கா. இத பாருமா, இந்த மாதிரி இவன் கூட எப்பவுமே நீ இருக்கணும். அதான் இந்த பாட்டியோட ஆசை. நீங்க இந்த கேஸ்ல பின்வாங்கினதா நாம தோத்ததுக்கு முக்கிய காரணம். நான் தான் உங்ககிட்ட சொன்னேன்ல, எனக்கு இதை தவிர வேற வழி தெரியலன்னு. இல்லைன்னா நான் ஜெயிலுக்கு போயிருப்பேன். இந்த கேஸை மட்டும் ஜெயிச்சிருந்தா அந்த சொத்து முழுக்க எனக்கு வந்திருக்கும். இப்போ பாதி தான் கிடைக்கும். அவனுக்கும் அவ அக்காக்கும் கிடைக்க போற சொத்து மொத்தமா எனக்கு கிடைக்கணும்னா நாம வேற வழியை தான் கண்டுபிடிச்சாக்கணும்.
இதுல தான் நீங்க என் காலை வாரிட்டீங்க. இனிமேலாவது என் கூட துணையா நில்லுங்க. அப்படி செஞ்சீங்கன்னா எனக்கு கிடைக்கிற சொத்துல உங்களுக்கு ஒரு ஷேர் தரேன். அந்த பேராசையால தான் நான் இது வரைக்கும் உன் கூட நின்னேன். இனிமே நான் எந்த விஷயத்துக்கும் உன் கூட வரலப்பா. பின்னாடி இருந்து ஏதாவது செய்யணும்னா நான் அதை செய்யறேன். இல்லைன்னா கடைசியில எனக்கு தான்ப்பா பெரிய பிரச்சனை வரும். இல்ல கடைசியில சொத்தெல்லாம் கிடைச்ச பிறகு நீ என்ன ஏமாத்த மாட்டான்னு யாருக்கு தெரியும்? பொண்டாட்டியோட பாதி சொத்து பத்தாதுன்னு மச்சானோட மொத்த சொத்தையும் திருட பாக்குற ஆளு தானே நீ. அப்படி இருக்கும்போது நீ என்ன மட்டும் ஏமாத்த மாட்டேன்னு நான் எப்படி நம்புறது? அதனால நான் வேணா பின்னாடி இருந்து ஏதாவது உதவி பண்றேன். எப்படி இருந்தாலும் நீ அந்த குடும்பத்தை அழிச்சிடுவேன்னு தெரிஞ்சிருச்சு. என்னதான் உன்னுடைய பிளான்? நான் இப்பதான் பிளான் போட ஆரம்பிச்சிருக்கேன். சரி சரி, இது வேற யாருக்கும் தெரியக்கூடாது. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். என்னடா? சரி, நான் அப்புறம் கூப்பிடுறேன். இப்ப என்ன நடந்துச்சு பாத்தீங்களா? கிளைமேக்ஸ்குள்ள இருக்கிற கிளைமேக்ஸ நான் கண்டுபிடிச்சிட்டேன். என்ன கிளைமேக்ஸ்? கேஸ் ஜெயிச்சதெல்லாம் உண்மையான கிளைமேக்ஸ் இல்ல. கடைசியா நடந்துச்சு பாத்தீங்களா, அதுதான் உண்மையான கிளைமேக்ஸ். இதுக்கு பின்னாடி யார் இருக்கா, பெரியப்பாவை தூண்டி விட்டது யாருன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. அன்னைக்கு நைட்டு பெரியப்பா தான் வந்து உங்களை பார்த்திருப்பாருன்னு அப்பவே நான் சந்தேகப்பட்டேன். அதான் சொன்னேன்ல உங்ககிட்ட. ஆனா எனக்கு இப்ப எந்த சந்தேகமும் இல்ல. நீங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கிறத நான் என் கண்ணால பார்த்தேன். அது சரி, நாங்க ரெண்டு பேரும் நேரடியா பேசிக்கிட்டு இருந்தா அது உன்னை ஏமாத்துறதுன்னு அர்த்தமா? நல்லா கையும் களவா மாட்டிக்கிட்டதுக்கு அப்புறமும் நல்லா பொய் சொல்றீங்களே. உங்களுக்கு எதுக்கு இந்த பேராசை? எங்க அக்காவோட புருஷனா ஆனதுனால எப்படி உங்களுக்கு சொத்துல பாதி கிடைக்கும்ல. அப்புறம் ஏன் சொத்தையும் புடுங்கிறதுக்கு எதுக்கு இவ்வளவு ஆசைப்படுறீங்க? உங்களுக்கு எவ்வளவு குறை இருந்துச்சு? உங்களுக்கு முன்னாடியே கல்யாணமும் ஆயிடுச்சுல. இருந்தும் உங்களை பத்தி நாங்க எதுவுமே ஆராய்ச்சி பண்ணல. அக்காக்கு உங்களை பிடிச்சிருந்தது அது மட்டும் தான் நாங்க பார்த்தோம். உன் அக்காக்கு தான் ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு, அவளுக்கு ஒரு குழந்தை இருந்ததுல. இருந்தாலும் எங்க அக்கா ரொம்ப நல்ல கேரக்டர். ஆனா உங்களோட கேரக்டர் என்ன? நீங்க முன்னாடி என்ன பண்ணிக்கிட்டு இருந்தீங்க? இதை எதையும் பார்க்காம தான் அக்காவை உங்களை நம்பி கல்யாணம் பண்ணி வச்சோம். கல்யாணம் ஆன அன்னையிலிருந்து நீங்க இங்கேயே தான் தங்கிக்கிட்டு இருக்கீங்க. இருந்தும் நீங்க எவ்வளவு கேவலமா எங்க கிட்ட நடந்துகிட்டு இருக்கீங்க. உண்மையை சொல்லணும்னா உங்க மேல எனக்கு ரொம்பவே வெறுப்பா இருக்கு. உங்களுக்கு தைரியம் இருந்தா, இல்ல நீங்க ஒரு ஆம்பளையா இருந்தா, இல்ல இப்படி வந்து நீங்க தங்கி இருப்பீங்களா? நீங்க சொந்தமா சம்பாரிச்ச வீட்டுலதான் நீங்க வாழ்ந்திருக்கணும். ஆனா நீங்க இங்க வந்து தங்கி இந்த வீட்டுல இருக்கிறவங்களை கஷ்டப்படுத்தி எங்க தலையிலேயே மிளகா அரைக்கலாம்னு பாக்குறீங்க. ஆமாண்டா, நீ சொல்றதெல்லாம் உண்மைதான். நீ இப்ப பெரிய திறமசாலி ஆயிட்ட. உன்னோட ஆசை நான் இந்த வீட்டை விட்டு போகணுங்கிறதானே. நான் இங்க இருந்து போயிடுறேன். இந்த வீட்டுல பாதி பங்கு உன் அக்காக்கு இருக்குல்ல, உன் அக்காவோட பங்கு கேஷா இன்னும் 1 மணி நேரத்துல என்கிட்ட கொடுத்தினா அடுத்த அரை மணி நேரத்துல நான் வீட்டை விட்டு வெளியே போயிடுறேன். அதுக்கு எனக்கு கொஞ்சம் டைம் வேணும். நீ பண்றதா எனக்கும் நல்லதுன்னு தோணுது. அப்படின்னா நீ அந்த வேலையை பாரு. நீ அந்த பங்கை கொடுத்துட்டீங்கன்னா நான் இங்கிருந்து போயிடுவேன். ஆனா அது வரைக்கும் நான் இங்கே தான் இருப்பேன். எனக்கு தெரியும் உங்களுக்கும் எனக்கு ஒத்து வராதுன்னு. அதனால நான் சீக்கிரமாவே கொடுத்துட்றேன். நானும் வேண்டா போட்டுன்னு விட்டு வச்சேன். ஆனா இன்னொரு கொலையும் பண்ணணும்னு நினைக்கிறேன்.
என்ன சொன்னீங்க? ஆ? நான் ஒன்னும் சொல்லல. இங்க இருந்து போடா. போங்கறல்ல. ஆமா, இதெல்லாம் நீங்க உங்க மாமா கிட்ட சொன்னப்போ அவர் என்ன பதில் சொன்னாரு? என்னன்னு சரியா தெரியல. ஆனா உன்னையும் கொலை பண்ண வேண்டியதா இருக்கும்னு சொல்லிக்கிற மாதிரி எனக்கு கேட்டுச்சு. நிஜமாவே அவர் அப்படிதான் சொன்னாரா? நீ அத நல்லா கேட்டியா? நான் சொன்னேன்ல, அது எனக்கு கிளியரா தெரியல. இருந்தாலும் அப்படி சொன்ன மாதிரி தான் எனக்கு கேட்டுச்சு. உன்னையும் கொலை பண்ண வேண்டியது இருக்கும். அப்படி அவர் சொல்றாருன்னா இதுக்கு முன்னாடி யாரையோ ஒருத்தர் அவர் கொன்றுப்பாரோன்னு எனக்கு கொஞ்சம் தோணுது. அப்படி யோசிச்சு பார்த்தா அவர் மேல எனக்கு நிறைய சந்தேகம் வருது. இப்போ எங்க அக்காவோட புருஷன் இறந்து தனிமையா இருக்கும் போதுதான் இந்த ஆளை அக்கா காதலிச்சாங்க. அப்போ இந்த ஆள் பக்கத்து வீட்டுல தான் தங்கி இருந்தாரு. கூட அவங்க மனைவியும் இருந்தாங்க. அவங்க மனைவி இறந்ததுக்கு அப்புறம் தான் அக்காவுக்கும் இவருக்கும் கல்யாணம் நடந்துச்சு. அவரோட ஃபேமிலி பேக்ரவுண்ட்ஸ் எல்லாம் என்னன்னு எங்களுக்கு கிளியரா தெரியல. நாங்க அதை பத்தி கேட்கவும் இல்லை. ஏன்னா அக்கா அவர் தான் வேணும்னு உறுதியா இருந்தா. அக்காவோட ஹஸ்பண்ட் இறந்து தனியா இருந்ததுனால அவங்களுக்கு இன்னொரு கல்யாணம் பண்றது கஷ்டமா இருந்துச்சு. அதனால நாங்க வேற எதையும் யோசிக்காம அக்காவோட விருப்பத்துக்கு ஒத்துக்கிட்டோம். அதனால அவருக்கு அக்காவை கட்டி வச்சோம். அது மட்டும் இல்ல, அப்போ ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸும் ரொம்ப மோசமா இருந்துச்சு. அவர் மேல இப்ப எனக்கு சந்தேகமா இருக்கு. அது மட்டும் இல்ல, என் வீட்டோட கேஸ்ல நான் இன்வால்வ் ஆனப்போ அவர் என்னை இன்வால்வ் ஆக விடாம தடுத்தாரு. அவர் அப்ப என்னை எதிர்த்தாரு. அதுக்கப்புறம் அவரோட இன்னொரு முகத்தை தான் நான் பார்த்தேன். அதோட கடைசி டைலாக் தான் இந்த டைலாக்கே. எனக்கு நிறைய சந்தேகம் இருக்கு காயத்ரி அவர் மேல. அவருக்கு பெரிய கிரிமினல் பேக்ரவுண்ட் இருக்குமோன்னு எனக்கு தோணுது. அப்படியா இருந்தா அதை கண்டுபிடிச்சே தீரணும். கண்டுபிடிச்சுதான் ஆகணும். சரி பாலு, நான் இன்னொரு விஷயத்தை பத்தி பேசதான் வந்தேன். அது என்னுடைய விஷயம்தான். அதுக்காக நீ என் கூட கொஞ்சம் வரணும். என்ன விஷயம்? உனக்கு தான் தெரியுமே, அம்மாவை பத்தி இது வரைக்கும் எதுவுமே தெரியல. வீட்ல காவியா எப்பவுமே அம்மாவை நினைச்சு அழுதுகிட்டே இருக்கான். எனக்கும் ரொம்ப கஷ்டமா இருக்கு. என் கூட ஸ்டேஷன் வரைக்கும் கொஞ்சம் வரியா? நீங்க வெளிநாட்டுக்கு ஒரு ஆள் அனுப்பும் போது எல்லா டீடைல்ஸும் தெரிஞ்சுக்கணும்ல. யார் கூட்டிட்டு போறாங்க, எங்க கூட்டிட்டு போறாங்கன்னு எல்லாமே தெரிஞ்சுக்கணும்ல. நாம டெய்லி டிவில பாக்குறோம்ல. எதனால இத பத்திலாம் நீங்க தெரிஞ்சுக்கல? அம்மா எங்க விருப்பத்தோட போகல சார். எங்க அம்மா தனியா எடுத்த முடிவு தான் இது. இங்க இருந்து போயே தீரணும் அப்படின்னு. வீட்ல ஏதாவது பிரச்சனையா என்ன? ஃபேமிலிக்குள்ள எந்த பிரச்சனையும் இல்ல சார். அவங்க எப்படியாவது ஒரு வேலைக்கு போகணும்னு தான் ஆசைப்பட்டாங்க. ஓமனுக்கு தானே அவங்க போனாங்க. ஆமா சார். உங்களுக்கு தெரியும்ல போலீஸோட லிமிடேஷன். இதை எம்பசி வழியா தான் அங்க தெரிவிப்போம். இப்ப இமெயில், இன்டர்நெட் எல்லாம் இருக்குனாலும் சீக்கிரமா எதுவுமே நடக்காது. இப்பவும் இதுக்குள்ள நிறைய அரசியல் இன்வால்வ்மெண்ட் இருக்கு. அதனால திடீர்னு வந்து என்ன ஆச்சுன்னு கேட்க கூடாது. உங்களோட அம்மா நம்பருக்கு அடிக்கடி கூப்பிட்டு பாருங்க. எல்லா நாளுமே ட்ரை பண்றேன் சார். நான் ஒன்னு பண்றேன். அந்த ஏஜென்சிக்காரங்களை வர வைக்கிறேன். மிரட்டி பாக்குறேன்.
ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடைக்குதான்னு பார்ப்போம். கிடைச்சா நான் ஃபோன் பண்றேன். ஓகே சார். இங்க தொலைஞ்சு போனவங்களோட கேஸ் நிறைய பெண்டிங்ல இருக்கு. அவங்க யாரையும் இன்னும் கண்டுபிடிக்கவே முடியல. அப்படி இருக்கும்போது வெளிநாட்டுல போய் தொலைஞ்சு போனவங்களை கண்டுபிடிக்கிறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். சார் அப்படி சொல்லாதீங்க சார். இவங்க எங்களுடைய அம்மா. உங்களோட அம்மாவா இருக்கலாம். எங்களை பொறுத்த வரைக்கும் இது வெறும் ஒரு கேஸ் தான். Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.